அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் கோபம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கோபம் என்பது ஒரு எதிர்மறை உணர்வு. ஆனாலும் சில நேரங்களில் கோபப்படுவதும் தேவையாக இருக்கிறது என்பது ஒரு வியப்பான செய்தி. இது நாம் அறிந்த செய்திதான். சில நேரங்களில் கோபமும் தேவையானதே, கோபமும் நல்லதே. ஆத்திச்சூடியில் ஔவையார் சொல்லியிருக்கிறார், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், சினத்தை தணிக்க வேண்டும் என்பது ஔவையாருடைய அறிவுரை. புதிய ஆத்திச்சூடி பாடிய பாரதியார் ரௌத்திரம் பழகு என்று சொல்லியிருக்கிறார். கோபப்பட பழகு. இரண்டுக்கும் ஏதேனும் முரண்பாடு இருக்கிறதா? இல்லை, ஒரு முரண்பாடும் இல்லை. தேவையான நேரத்தில் நாம் கோபப்பட வேண்டும், தேவையற்ற நேரத்தில் கோபத்தை நாம் அடக்கி ஆள வேண்டும். இயேசு கோபப்பட்டார் என்று சில இடங்களில் நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கின்றோம். அவை அனைத்துமே தேவையான கோபம். மார்க் நற்செய்தி 10:14. குழந்தைகளை இயேசுவிடம் தாய்மார்கள் கொண்டு வருகிறார்கள். சீடர்கள் அவர்களை தடுக்கிறார்கள். எனவே இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. ஆகவே குழந்தைகளை இயேசுவிடம் வருவதற்கு தடுத்த சீடர்கள் மீது இயேசு கோபம் கொள்கின்றார். இது நியாயமான கோபம், இது தேவையான கோபம். இன்று நம்முடைய தாய்மார்கள் பிள்ளைகளை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்களா? ஞாயிறு திருப்பலிக்கு குழந்தைகளை அழைத்து வருகிறார்களா? மறைக்கல்வி வகுப்புக்கு குழந்தைகளை அழைத்து செல்கிறார்களா? மறைக்கல்வி வகுப்பிற்கு பதிலாக வேறு எங்கேயோ டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள் பல தாய்மார்கள். அவர்கள் குழந்தைகள் இயேசுவிடம் வருவதை தடுக்கிறார்கள். ஆகவே இயேசு அவர்கள் மீது கோபம் கொள்கிறார். இதை மறந்துவிடக்கூடாது. குழந்தைகள் இயேசுவிடம் வருவதை தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தால் இயேசு கோபம் கொள்கிறார் என்று நற்செய்தி நூல் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பல தாய்மார்கள், பல பெற்றோர்கள் அறிந்தோ அறியாமலோ பிள்ளைகள், குழந்தைகள் இயேசுவிடம் வருவதை தடுக்கிறார்கள். திருப்பலிக்கு அழைத்து வாருங்கள், கோவிலுக்கு அழைத்து வாருங்கள், மறைக்கல்வி வகுப்புக்கு அழைத்து வாருங்கள். அப்போது அவர்கள் இயேசுவிடம் நெருங்கி வருவார்கள். நீங்கள் அதற்கு பதிலாக அவர்களை வேறு எங்கோ டியூஷனுக்கு அனுப்பினால் அவர்கள் இயேசுவிடமிருந்து தொலைவாகத்தான் செல்வார்கள். குழந்தைகளை தடுத்த சீடர்கள் மீது இயேசு கோபம் கொண்டார். அது தேவையான கோபம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.